மேலூர் அருகே உள்ள அழகர் கோவில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி விழா. பரமபத வாசல் என்ற சொர்க்க வாசல் வழியாக எழுந்தருளிய சுந்தரராச பெருமாள் என்ற கள்ளழகரை கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்த திரளான பக்தர்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உலக பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் என்ற கள்ளழகர் திருக்கோவிலில் 20 நாட்கள் கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசி பெரும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றது. இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமபத வாசல் என்ற சொர்க்க வாசல் திறப்பு இன்று நடைபெற்றது. இதனையொட்டி சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி வந்த சுந்தரராச பெருமாளை ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க வழிபட்டனர். முன்னதாக இந்த விழா கடந்த 20ஆம் தேதி முதல் 10 நாட்களாக பகல் 10 உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. அப்போது பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தொழுக்கினியானாக பல்லக்கில் எழுந்தருளி கருட மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று அதிகாலை 6:15 மணி அளவில் பரமபத வாசல் என்ற சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. தொடர்ந்து யானை மேளதாளம் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வந்த பெருமாளை நம்மாழ்வார் எதிர்கொண்டு அழைத்தார். அப்போது திரண்டிருந்த திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் முழங்க பக்தி பரவசத்துடன் பெருமாளை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சயன மண்டபத்தை சுற்றி வந்து அதில் அமர்ந்து பக்தர்களுக்கு சுந்தரராச பெருமாள் என்ற கள்ளழகர் அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்களும் சுற்றுலா பயணம் வந்த ஐயப்பன் மற்றும் முருக பக்தர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த விழாவையொட்டி மாவட்ட காவல்துறையினர் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருந்தனர்.